தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு நாம் ஒவ்வொருவருக்காகவும் இந்த உலகத்தில் வந்தார். அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு எழுந்து ஆண்டவராய் இயேசு இன்னைக்கும் ஜீவிக்கிறார். இதுவரைக்கும் நீங்கள் ஆண்டவராய் இயேசுவை யாராவது ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளவில்லையானால், புதிதாக வந்திருப்பீங்கன்னா ஆண்டவராய் இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராய் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் நாம் இந்த உலக வாழ்க்கையிலே, இந்த உலகத்திலே நாம் வெற்றியான ஆசீர்வாதமான ஒரு பெரிய செழிப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கென்று தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். ஆனால் அநேக மக்கள் இப்படிப்பட்ட வெற்றியையும் செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் ஏன் அவர்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்பதற்கு காரணம் என்ன? நம்முடைய ஆவி ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய சரீரம் ஒரு நாள் ஆண்டவருடைய வருகையில் ரட்சிக்கப்பட போகிறது. ஆனால் அதே வேளையிலே நம்முடைய மனது அது ரட்சிக்கப்பட வேண்டும், மறுரூபமாக வேண்டும். சொல்லப்போனால் தேவனுடைய வார்த்தையோடு கூட நாம் என்ன பண்ணணும்? அதை பாருங்கள், நம்ம ஒருமித்த அந்த ஒருமனப்பட்ட மக்களாக நாம் மாற வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் பாருங்கள் நம்ம என்ன பண்ண முடியும்? அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் என்ன பண்ண முடியும்? பெற்று அனுபவிக்க முடியும். அநேகருக்கு என்னன்னா மனது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. மனதில் என்ன பிரச்சனைனா, ஆண்டவருடைய வார்த்தையோடு கூட அவர்களால் ஒத்து போக முடியவில்லை. உதாரணமாக பாருங்கள், வசனம் சொல்லுது, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி கிறிஸ்து இயேசுக்குள் உங்கள் குறையெல்லாம் நிறைவாக்குவார் என்று வேதம் சொல்லுது. ஆனால் இதை இந்த மனது ஏற்றுக்கிற மாட்டுது. எப்படி சந்திப்பார்? எப்படி நடக்கும்? எப்படி என் தேவையை சந்திக்கப்படும்? இப்படி பலவிதமான கேள்விகளை கேட்குது. அப்போ இதுக்கு என்ன ஒரு வழி அப்படின்னா, தேவனுடைய வசனத்தை நாம் என்ன பண்ணணும்? நாம் பாருங்கள், நம்ம நம்முடைய மனதில் வைக்கணும். அதான் பாருங்கள், தாவீது சொல்கிறார், துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல், பாவியுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும்பருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிரா இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ தேவனுடைய வார்த்தையை நம்முடைய மனதில் வைக்கும்போது, அதை தியானிக்கும் போது என்னாகும் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு இலை உதிராத எவ்வளவு பெரிய தேவையில் எழுப்பினாலும் என்னது, நான் அந்த தண்ணீர் நீர்க்காலின் உரமாய் நடப்பட்ட மரத்தை போல, இலை உதிராக அப்படிப்பட்ட மரத்தை போல என்ன பண்ணுவோம்? கண்டிப்பாக செழிப்படைவோம் என்பதை காட்டுகிறது. அப்போ நம்ம எப்படிப்பட்ட ஆட்களாக இருக்கணும்? துன்மார்க்கருடைய ஆலோசனை, பாவியுடைய வழி, இதெல்லாம் நம்முடைய மனதில் வச்சு தியானிக்கிறத விட்டுட்டு தேவனுடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானிக்கும் போது நம்முடைய மனது மாறுகிறது. மாறும்போது என்ன ஆகுது? தேவன் என்ன நினைக்கிறாரோ அதே மாதிரி நம்ம நினைக்கிறோம். இப்போ தேவன் என்ன சொல்கிறாரோ அதை நம்மளால் என்ன பண்ணி ஈஸியாக விசுவாசிக்க முடியுது இல்லையா? இதைத்தான் யோவான் சொல்கிறார் புதிய ஏற்பாட்டில் வரும்போது. பாருங்கள், 3 யோவான் 2 சொல்லுது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி விரும்புகிறேன். பாருங்கள், அங்கே சுகமாக இருக்குன்னு சொல்கிறீங்களே. ஆங்கிலத்தில் பாருங்கள், செழிப்பாக இருக்கும்படி, செழிப்பு ப்ராஸ்பரஸ் என்ற வார்த்தையை சொல்கிறாங்க. செழிப்பாக இருக்கும்படி அவர் எப்படி என்ன பண்ணுறாரா? வேண்டுகிறேன் என்று தமிழில் சொல்லப்படுது. ஆனால் விரும்புகிறேன். தேவன் என்ன சொல்கிறாரு? அவர் விரும்புகிறாரா? என்ன விருப்பமுடையவராக இருக்காரா? நாம் செழிப்பாக வாழ்கிறத விரும்புகிறார். செழிப்பாக வாழ்கிறத விரும்புகிறாரு. சுகமாக வாழ்கிறத விரும்புகிறாரு. சமானத்தோடு வாழ்கிறத விரும்புகிறாரு. பாதுகாப்பாக வாழ்கிறத விரும்புகிறாரு. குடும்பத்தில் பாருங்கள், தொழில்களில், வியாபாரங்களில் எல்லாவற்றிலையும் வெற்றியாய் வாழ்வதை தேவன் என்ன பண்ணுறாரு? விரும்புகிறார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு விருப்பம் உள்ளவர்களாய் பாருங்கள் தேவன் இருக்கும்போது நாமும் அப்படிப்பட்ட விருப்பமுடையவர்களாக என்ன செய்யணும்? இருக்கணும் இல்லையா? குறிப்பாக பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் மக்களுக்கு சில தேவைகள், சில பிரச்சனை வரும்போது ஒரு மாதிரி சோர்வாயிடுறாங்க. ஆனால் வேதம் இதை குறித்து என்ன சொல்லுது? எப்படி இந்த உலகத்தில் நம்ம வெற்றி பெற முடியும்னா, பாருங்கள், இதை பற்றி வேதத்தில் எடுத்துக்கோங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்கிறாரு பாருங்கள், 6ஆம் வசனம், நம்ம இடத்துல அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. என்ன சொல்கிறாரு? நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி ராஜாக்களாயும் ஆசாரியர்களுமாய் என்ன பண்ணியிருக்காராம்? ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் என்ன பண்ணியிருக்காராம்? நம்மளை ஆக்கி. அங்கே சொல்கிறார், தம்முடைய பிதாவாகி தேவனுக்கு முன்பாக ராஜாக்களாயும் ஆசாரியர்களுமாயும் தேவன் நம்ம என்ன பண்ணியிருக்காரா? ஆக்கியிருக்கிறார். அப்போ ராஜாக்களாயும் ஆசாரியர்களாயும் நம்ம ஆக்கியிருக்கிறாருன்னா நம்ம ஒரு ராஜாவை மாதிரி ஆசாரியரை மாதிரி நம்ம நடந்துக்கிறணும். ஏன்னா எந்த ராஜாவும் தேவைகள்னால ரொம்ப கஷ்டப்படுறதெல்லாம் இல்லை.
பாருங்க. ஏன்னா பாருங்க, ராஜாவுடைய அவங்க முன்னோர்கள், அவங்க தாத்தா, அவங்க பாட்டன் பூட்டன் எல்லாரும், அவங்க அப்பா அம்மா எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்க, ஏற்கனவே பல லட்சக்கணக்கான கோடிகள் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த ராஜ்யத்தில் சம்பாதிச்சு வச்சிருக்கிறாங்க. இப்போ அவர் என்ன பண்ணணும், அந்த ராஜா போய் நம்பி அதை வந்து எடுத்து அனுபவிக்குதான். அதே போல தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட பாருங்க, முதல் மனுஷனை ஆதாமை உருவாக்கும் பொழுது ஒரு ராஜாவாக தான் உருவாக்கினார். எந்த தேவைகளுக்கும் யார்கிட்டையும் போய் கையேந்தி நிற்க வேண்டிய நிலை இல்லை. பாருங்க, அது திரும்ப ஆதாம் வந்து பாவம் செய்த பிறகு என்னாச்சு, அவன் எல்லாவற்றையும் இழந்து போயிட்டான். ஆனால் திரும்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே கழுவப்பட்ட, அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஜனங்களாகிய நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆதாம் இழந்து போன எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் மீண்டுமாக ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் தேவன் என்ன பண்ணியிருக்கார், கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, நீங்க யாரு, ராஜாக்களையும் ஆசாரியர்களுமா இருக்கிறீங்க. அப்போ ராஜாக்களையும் ஆசாரியர்களுமா இருக்கிறீங்கன்னா இப்போ என்ன பண்ணணும், நான் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை என்பதை நாம் வந்து விசுவாசித்து அந்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுபவிக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் வந்து இன்னைக்கு அவருடைய ஆசீர்வாதம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குமே. ஆனால் சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பணம் இருந்துச்சுன்னா பாவம் செஞ்சிருவோன்ற மாதிரி எண்ணம், சிலருக்கு பரலோகத்துக்கு போக மாட்டோமோன்ற ஒரு எண்ணம், சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னா பணம் இருக்கிறதே ஒரு பாவம் அப்படின்றலாம் யோசிக்கிறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, எடுங்க நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் அங்கே சொல்லும்போது பார்க்க வேண்டும், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன தரான், என்னது ஐஸ்வரியத்தை கொடுக்கிறதாம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குன்னா கண்டிப்பாகவே அவன் ஐஸ்வர்யவனாக இருக்க முடியும் என்பதை வேதம் சொல்லுது. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டார். அப்போ கர்த்தர்னால் வரக்கூடிய எந்த ஒரு ஆசீர்வாதமோ எந்த ஒரு ஐஸ்வர்யமோ ஒரு நாள் நமக்கு வேதனையை கொண்டு வரவே வராது என்பதை நம்பணும். சிலர்லாம் பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பாருங்கள் ஆண்டவர் பணத்தை கொடுத்தாருன்னா பணத்தோடு கூட வியாதியும் கொடுத்துருவாருன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படி இல்லை, நல்லா நீங்கள் கவனிங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டாருன்னா அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த உலகத்தில் ஐஸ்வர்யவனாய் வாழ முடியும். அதனால எந்த ஒரு தீங்கும் எந்த ஒரு தீமையும் நம்ம வாழ்க்கையில் வரப்போது இல்லவே இல்லை. அப்போ பணம் வருதுன்னா சந்தோஷப்படணும். சிலருக்கெல்லாம் பணம் வந்துச்சுன்னா பாருங்கள் பயப்படுறாங்க. பாருங்கள், நான் சொல்கிறேன், பணம் எவ்வளோ வந்தாலும் பணத்தை பாருங்க, பணம் வந்து நம்ம ஆளக்கூடாது, பணம் வந்து நம்மளால் ஆளக்கூடாது, பணத்தை நம்ம ஆளக்கூடிய மக்களாக இருக்கணும். ஏன்னா நம்ம ஆளக்கூடியவர் யார், ஆண்டவர். அவர் தான் நம்முடைய ஆண்டவர். அவர் நம்ம ஆண்டவராக இருக்கிறபடினால அவருடைய எந்த பாருங்க எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை வந்தாலும் அவர் தான் நம்முடைய ஆதாரம், அவர் தான் நம்முடைய ஊற்று. அப்படி இருக்கிறதுனால ஒரு நாள் நம்ம பணம் சொல்கிற மாதிரி வாழ போகிறது இல்லை, கர்த்தர் சொல்கிற மாதிரி வாழ போகிறோன்ற அந்த திட்டத்துக்குள்ளே நம்ம வரும்போது என்ன ஆயிடுவோம்னா, பணம் வர்றதுனால நம்ம ஒரு நாளும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. சிலருக்கு பணம் இல்லைன்றனால பயம், சிலருக்கு பணம் இருக்கிறதுனால பயம். சிலருக்கு என்ன ஆயிடுது, பணம் இல்லைங்க, அதனால் இந்த உலகத்தில் எப்படி வாழ போகிறோமோ, யார் நம்மளை மதிப்பாங்களோ மதிக்க மாட்டாங்களோ அப்படின்ற சில பயம். சிலருக்கு பணம் இருக்குது, எவனை தூக்கிட்டு போயிடுவானோ அப்படின்ற சிலருக்குலாம் உலக மக்களுக்கெல்லாம் பயம். ஆனால் நம்மள மக்களுக்கெல்லாம் பணம் இருந்தாலும் பயப்பட வேண்டியதில்லை, பணம் இல்லைனாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா, எல்லாத்துக்குமே ஆதாரம் யார் தான், நம்முடைய ஆண்டவர் தான். அப்போ பணம் இருக்கிறதுனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி என்ன பண்ணிடலாம். ஏன்னா பணம் இல்லை, ஏன்னா பணத்தை கர்த்தர் கொடுப்பாரு. பணம் இருந்தால் கர்த்தர் பாதுகாத்து கொள்வார். உண்மையா இல்லையா? சில இடங்களில் பாருங்க என்னன்னா அந்த பணத்தை கண்டாவே ரெண்டு பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், பணம் இருக்கிறனாலேயோ பணம் இல்லாதனாலேயோ ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. கர்த்தர் மட்டும் இருந்தாருன்னா எல்லாத்தையுமே என்ன செய்வாருன்னு சந்திப்பார். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் சொல்லுது, கர்த்தருடைய வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார். அப்போ கர்த்தருடைய வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு மனுஷன் மேலே இருக்குன்னா கண்டிப்பாக அவனால் இந்த உலகத்தில் ஐஸ்வர்யவனாய் ஒரு செழிப்பான மனுஷனாக வாழ முடியும் என்பதை சொல்லுது. குறிப்பாக முதல் மனுஷனை ஆதாமை நீங்கள் எடுத்துக்கங்க. அவன் வந்து எல்லாத்தையும் கர்த்தர் உண்டாக்குனாரு. அவனை முதல்ல இந்த பூமியில் கொண்டு வந்தோன்னே அவனுக்கு எந்த தேவையுமே இல்லை, ஏன்னா எல்லா தேவையும் இருக்குது, அவ்வளவு தேவை இருக்குது. அங்கே பாருங்கள் சொல்கிறாரு, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் எடுங்க, சீக்கிரம் போகலாம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆயத்து பறவையிலும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவஜந்துகளை ஆண்டுகள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். நல்ல கவனிங்க, தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அப்போ தேவனை ஆசீர்வதிக்கும் போது நல்ல கவனிங்க என்ன ஆயிருக்குன்னா, எல்லா தேவைகளையும் தேவன் வந்து சந்திக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அவனுக்குன்னு எந்த ஒரு தேவைக்கும் எங்கேயும் போன அவசியமே இல்லை. ஏன்னா அவனுடைய எல்லா தேவைகளும் அவன் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே, அவனை உருவாக்குறதுக்கு முன்னாலேயே அவனுக்கு என்னென்ன தேவை எல்லாத்தையும் தேவன் உருவாக்கி வைத்து விட்டார். இப்போ அவன் ஒரு ஒன்றுலாம் தான் ஒரு ஆண்டி பரதேசி கிடையாது. அவன் யார் எப்படிப்பட்டாலாம் இருக்கான்,
மிகப்பெரிய ராஜாதி ராஜாதி தேவாதி தேவனுடைய பிள்ளையாக, மிகப்பெரிய ஒரு ராஜாவாக இந்த பூமி முழுவதுக்கும் ஒரு பாருங்க, ஒரு ராஜாவாக தேவன் அவன் என்ன பண்ணாரு, உண்டாக்கினார். அங்க அதான் அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, ஆண்டு கொள்ளும்படி சொல்றாரு. பின்பு தேவன் அவர்களை நோக்கி பழுகி பெரிய பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுதிரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவஜந்துகளும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். நல்லா கவனிங்க, இந்த உலகத்தில் எந்த ராஜாவுக்கு புலி மேலே ஆளுகை இருக்குது, எந்த ராஜாவுக்கு சிங்கத்தின் மேலே ஆளுகை இருக்குது? ஆனால் ஆதாமுக்கு தான் இந்த உலகத்தில் எல்லாத்து மேலேயும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்து மேலேயும். நீங்கள் பாருங்கள், நம்ம ஊரில் மீன்பிடி இந்த மீன் பிடிக்கிறாங்கல்ல, அந்த மீன் பிடிக்கிறதுக்கு அரசாங்கம் ஒரு தடை போட்டிருக்காங்க. ஒரு 2 மாதத்துக்கு மீன் பிடிக்கக்கூடாது. யாரும் போய் உள்ளே போய் போட்டை எடுத்துகிட்டு போய் உள்ளே கொண்டு போகக்கூடாதுன்னு ஒரு 2 மாதம் ஒரு மாநிலமும் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இது ஏதோ இனப்பெருக்க காலம், இந்த நாளில் நீங்கள் பிடிக்கக்கூடாதுன்னு எல்லா மீனவர்களும் அவன் பாடு வீட்டில் இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ அதான் பாருங்கள், மீன் விலைலாம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, பயங்கரமாக போயிட்டு விற்குது இல்லையா? ஆனால் நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஏன்னா அரசாங்கம் சொல்கிற மாதிரி இப்போ அவங்க வாழணும். ஆனால் பாருங்கள், கர்த்தர் ஆதாமை உருவாக்கும் போது என்ன சொல்கிறாரு, அவர் சொல்கிறாரு, எல்லாத்தையும் சொல்கிறாரு. பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெரிய பூமியை எனது நிரப்பியதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் எடுத்தோன்னு சொல்கிறாரு, சமுத்திரத்தின் மச்சங்களையும். அடுத்து பாருங்க, ஆகாயத்து பறவைகளையும். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பறவையெல்லாம் யாரும் பிடிச்சிட்டு போயிடக்கூடாது. பறவையை பிடிச்சா அவன் நம்மளை பிடிச்சிட்டு போயிடுவான். அந்த மாதிரி சட்டம்லாம் இப்போ இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் ஒரு பறவை இந்த நம்ம ஊரில் இந்த மயில் இருக்குது பாருங்கள், பீகாக், நம்முடைய இந்திய தேசத்தினுடைய நேஷனல் தேசிய பறவை. அதை யாரும் போய் டச் பண்ணிங்கன்னா போச்சு, உடனே கொண்டு போயிடுவான். ஏன்னா அந்த பறவைக்கு யாரும் என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. ஆனால் ஆதாமை எடுத்துக்கிட்டிங்கன்னா புலி பாருங்கள், நம்முடைய இந்திய தேசத்தினுடைய அதுதான் இந்திய தேசத்தினுடைய ஒரு நேஷனல் அனிமல். அது எப்படி சொல்கிறது, தேசிய விலங்கு. இந்த தேசிய விலங்கை போய் அவனை இது பண்ணிடக்கூடாது இல்லையா? அப்போ அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், இதெல்லாம் இருக்கிறதுனால யாரும் போய் அதை போய் சட்டப்படி தொடக்கூடாது. எந்த ஒரு மிருகங்களை அப்படி போய் நீங்கள் பண்ண முடியாது. ஆனால் ஆதாமை பொறுத்தளவு எத்தனை எவ்வளவு வேணாலும் பிடிச்சிக்கலாம். ஏன்னா ஒரு சட்டம் அவனுக்கு கிடையாது. இவரே ஒரு சட்டம் போட்டார் தேவன். என்ன சட்டம் தெரியுமா? அவர் சொல்றாரு, சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் மேல் நடமாடுகிற சகல ஜீவசந்துகளை என்ன செய்யுங்க, ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அப்படின்னா அவனுக்கு பூமியில பாருங்க எல்லாத்தையும் மேலையும், எல்லா கடல்ல இருக்கக்கூடிய அவ்வளவு எதை வேணா பிடிச்சிக்கலாம். அவனுக்கு ஒன்றும் மீன்பிடி தடையாளம் கிடையாது. அவனுக்கு எவ்வளோ வேணாலும் பறவை எடுத்துக்கலாம், என்ன பறவை வேணாலும் எடுத்துக்கலாம், என்ன விலங்கு வேணாலும் பிடிச்சிக்கலாம். எந்த ஒரு கட்டுப்பாடும் அவனுக்கு இல்லை. காரணம், அவனை கர்த்தர் ஒரு ராஜாவாக தேவன் இந்த உலகத்திலே உருவாக்கினார். எந்த பழத்தை வேணாலும் பறித்து சாப்பிட்டுக்கலாம். அவர் சொன்ன ஒரே ஒரு பழத்தை மட்டும் பறித்து சாப்பிட வேணாம்னு சொன்னார். அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, நீ நீ என்னுடைய பிள்ளை, நான் உன்னுடைய தகப்பன், நான் உன்னுடைய ஆண்டவர் என்பதை காட்டுவதற்காக அதை சொன்னார். தவிர அந்த பழத்தை சாப்பிட்றாலும் ஏதோ பிரச்சனை வந்துருக்கா சொல்லல. அவர் என்ன சொல்றாரு, நான் என் வார்த்தையை கேட்டு நீ என்ன செய்ற, ஒரு நடக்கக்கூடிய மனுஷனா இருக்கும்போது இந்த மரத்தின் கனி நீ பறித்து சாப்பிட வேண்டாம்னு சொல்லும் போது, அதை நீ செய்யாத போது என்ன ஆகுதுன்னா, நீ உனக்கு எனக்கு இருக்கக்கூடிய அந்த அப்பா பிள்ளை என்ற உறவு, அந்த நான் ஆண்டவர் என்ற பாருங்க, நீ நீ என்னுடைய சிருஷ்டி என்பதை என்ன செய்யறாம காட்டுறான். ஆனா எப்ப அதை தவறானோ அப்ப சொல்றான், நீரே ஆண்டவர்கள்னு சொல்லி நிராகரிக்கிறான். அதான் பிரச்சனையை தவிர மற்ற ஒரு பெரிய பாவத்தை போய் செய்யலை. அதான் போய் அவன் எங்கே போய் சாரக்கடையில் நின்னானா, இல்லை போய் சினிமா பார்த்துட்டு உட்காந்துருந்தானா, ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அந்த மரத்தின் கனியை பறித்து சாப்பிட்டான், பிரச்சனைனா போய் என்ன பண்ணிட்டான், அவன் பாவத்தில் விழுந்துட்டான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், இதை ஒன்றை தவிர மற்ற எல்லாவற்றையும் நீ அனுபவிச்சுக்கினார். ஏன் அப்படின்னா, அவர் எல்லாவற்றுக்கும் தேவன் அவனை ராஜாவாக தேவன் வைத்திருந்தார். அப்போ ஆதாம் பாருங்க, இழந்து போன அந்த ஆசீர்வாதத்தை மீண்டுமாக கலாத்தியர் 3:13-14 படி, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நீங்களாக்கி நம்ம என்ன செய்யறான், மீட்டு கொண்டார். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை தேவனுக்கு நமக்கு என்ன பண்ணியிருக்காரா, கொடுத்திருக்கிறார். அப்புறம் ஆபிரகாமுக்கு பாருங்க, ஆபிரகாமுடைய எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் இன்னைக்கு தேவன் என்ன பண்ணியிருக்காரு நமக்கு. ஆபிரகாம்கிட்ட ஒரே ஒரு ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, என்ன தெரியுமா, மறுபடியும் பிறக்கலை. நான் சொல்கிறேன் ஏன் மறக்கலைன்னா, அந்த
அவனுடைய ஆவி மறுபடியும் பிறக்கலை. ஆனால் இன்னைக்கு தேவன் ஆபிரகாமோட இன்னும் மேலாக தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மறுபடியும் பிறந்திருக்கிறோம். பாவத்தை பாவத்தின் மீது நமக்கு ஒரு பெரிய அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அவையில் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எவ்வளவு பெரிய பாவத்தையும் ஜெயிக்கக்கூடிய அந்த அதிகாரத்தையும் ஆளுகையையும் தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்காருங்க, கொடுத்திருக்கிறார். அப்போ ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை தேவனுக்கு நமக்கு கொடுத்திருக்கிறபடினாலே இன்னைக்கு பாருங்க, ஆதாம் கூட நீங்க பாருங்க 1:29 பாருங்களேன், அவனை வந்து எப்படி வச்சிருந்தாருன்னா தேவன் அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்தார். இங்க பாருங்க, அவன் வந்து நல்ல அவனை உருவாக்குறாரு. அவனை உருவாக்கின உடனே அவனுக்கு எதுவுமே இல்லைன்ற ஒரு நிலை கிடையாது. பாருங்க சொல்ல 29ஆம் வசனத்துல, பின்னும் தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களையும் சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாக இருக்க கடவுது. நல்ல கவனிங்களேன், சாப்பாட்டுக்காக ஆதாம் போய் யார்கிட்டையும் எதையும் கேட்கணுன்ற அவசியம் இல்லாத நிலை இருந்தது. காரணம் ஏன்னா தேவன் ஆதாமை ஒரு ராஜாவாக தேவன் என்ன பண்ணாருங்க, உருவாக்கினார். அதே மாதிரி தான் இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி புண்ணியத்தினாலே அவருடைய ரத்தத்தினாலே இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறோம், நாம் மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒரு ராஜாக்களாக ஆசாரியர்களாக நாம் என்ன பண்ணி இந்த உலகத்திலே வாழ முடியும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சோன்னா என்ன பிரச்சனை வந்துடும், இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம். சிலருக்கெல்லாம் பாருங்க இன்னைக்கு என்ன சமைக்கிறது, இதிலே சிலருக்கு கவலை போயிடுது. ஏன்னா அவர் சொல்றாரு பாருங்க, இன்னைக்கு ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று என்ன செய்வேனா, கவலைப்பட வேண்டாம். அவர் சொல்றாரு பாருங்க, கவலைப்படாதீங்க. ஏன் கவலைப்படணும்? கவலைப்படுறதுனால நீங்கள் என்ன ஒரு முழத்தை உங்களால் கூட்ட முடியுமா, குறைக்க முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. அநேகர் வந்து பாருங்க கவலையவே ஒரு பெருசாக வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதை தேவையில்லாத காரியங்களாம் எடுத்து கவலைப்பட்டு இருப்பாங்க. நான் சொல்கிறேன் பாருங்க, அவரை பாருங்க, ஆண்டவர் சொன்னார் பாருங்க, இந்த மரியாதை மார்த்தாலை பார்த்து, மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து என்ன செய்ற, கவலைப்படுற, தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னிடத்தில் என்னது நல்ல பங்கை என்ன பண்ண அவள் தெரிந்து கொண்டாள். நல்ல பங்கு தெரியுமா, தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை ஒரு மனுஷன் பாருங்க தெரிந்து கொண்டு கேட்டு அதை தியானித்து அதை பேசியிருப்பானால் மற்ற காரியத்தை குறித்து கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. சிலருக்கு பாருங்க சாப்பாட்டு பிரச்சனை தீர்க்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. அவர் சொல்றாரு, எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உண்போம் என்று என்ன செய்யுங்க, எண்ணத்தை உடுத்துவோம் என்று என்ன செய்யுங்க, கவலைப்படாதிருங்கள். அப்போ வந்து பாருங்க, ராஜா வந்து எதுவும் கவலைப்படாத மாதிரி நாமும் கண்டிப்பாக கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்முடைய எல்லா தேவையையும் சந்திக்கக்கூடியவர் யாரு, நம்முடைய தேவன். அவர் தான் நம்முடைய ஆசீர்வாதத்தினுடைய ஊற்று, நம்முடைய ஆதாரமாக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அப்போ அதை பற்றி எதை பற்றி கவலைப்படணும் அவசியம் இல்லை. சிலருக்கு என்ன ஆயிடுதுன்னா பாருங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வேலைக்கு போகிறோமே, சரி பாருங்க வேலை சபைக்கு போகிறோமே, அனைவருக்கு பாருங்க இந்த ஓய்வு நாள் ஆண்டவரை பற்றி இன்றைக்கு ஆராதிக்கக்கூடிய இந்த நாள் இருக்கு இல்லையா, இந்த நாளில் சிலருக்கெல்லாம் பாருங்க என்னென்னா, சிலர் என்ன பண்ணிடுறாங்க, வேலையவே பிடிச்சிட்டு அப்படி போகிற ஒரு குரூப் இருக்குது. சிலருக்கு வேலைக்கு போகாமே இருக்கக்கூடிய குரூப் இருக்கிறாங்க. ரெண்டு வித்தியாசமான ஆட்கள் இருக்காங்க பாருங்க. ஆனால் நல்ல கவனிங்களேன், ஆண்டவர் வந்து இந்த ஓய்வு நாள்ன்ற இந்த நாளை, தேவனை ஆராதிக்கக்கூடிய இந்த நாளை தேவன் நமக்கு வந்து கொடுத்தார். இப்போ பாருங்க, நம்ம நல்ல வேலை செய்யலாம், நல்ல தொழில் பண்ணுறோம், வியாபாரம் பண்ணுறோம். சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை கூட விடுறதில்லை, பிடிச்சிக்கிட்டு அப்படியே இருப்பாங்க. என்னமோ அதில் தான் பெரிய இருக்கிற மாதிரி. ஆனால் இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஏன்னா அநேகர் என்ன நினச்சிடறாங்கன்னா, எந்த ரெஸ்ட்டே கிடையாது, ரெஸ்ட்டே இல்லாத ஒரு வேலை, எப்போ பார்த்தாலும் வேலை பார்த்துட்டே இருப்பாங்க பாருங்க, உங்களுக்கு வேலை தான் அப்படின்ற மாதிரி போயிட்டுருப்பாங்க. நல்லா கவனிங்க, இந்த ஓய்வை அறிவித்தவரையே யார் தெரியுமா, யார், ஆண்டவர். சில நாடுகளில் வந்து கொஞ்ச நாளுக்கு பிறகு பாருங்க 7 நாளும் அவங்க வேலை வச்சுட்டு இருந்தாங்க. அப்படியெல்லாம் சில நாடுகள் இருந்துச்சு. ஆனால் உண்மையாகவே சொல்ல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தான் அந்த உலகத்தில், அவங்கெல்லாம் போராடி தான் பாருங்கள் ஒரு நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு வேலை எங்களுக்கு லீவு கொடுங்கன்னு கேட்டாங்க. ஆனால் அந்த உலகத்தில் யாருமே கேட்காத போது என்னது லீவு கொடுத்த ஒரே ஆள் யார் தெரியுமா, ஆண்டவர் தான். ஏன்னா அவரே என்ன பண்ணுறாரு பாருங்க, அந்த அவர் ஓய்ந்திருந்தார் என்று வேதம் சொல்லுது. பாருங்க நீங்கள் வந்து சர்ச்சுக்கு வந்துட்டீங்க, இன்னைக்கு ஆராதிக்கிறதுனால என்ன பண்ணுறோம், ஐயோ இன்னைக்கு சம்பளம் இல்லையே அப்படின்னு ஒன்று கவலைப்படணும் அவசியம் கிடையாது. இன்னைக்கு வியாபாரம் இருக்காதே, இன்னைக்கு வருமானம் இல்லாமல் போயிடுமோ அப்படி என்று யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதை விட பெரிய ஒரு காரியத்துக்கு என்று தேவன் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், வந்திருக்கிறோம். ஏன்னா நல்லா கவனிங்களேன், பாட்டு அதை பற்றி ஆண்டவர் தான் பாருங்க இந்த காரியங்களை செய்கிறாரு. பாருங்க என்ன சொல்றாருன்னா, மனிதனுக்கு வந்து ஒரு ஓய்வு நாளை தேவன் தான் ஏற்படுத்தினாரே தவிர எந்த அரசாங்கமும் எந்த ஒரு பாருங்க ஒரு தனி மனிதனும் இல்லை எந்த ஒரு ஆட்களும் பாருங்க இந்த ஓய்வுன்றதை கொண்டு வரல. ஆண்டவர் தான் பாருங்க முதலாவது இந்த ஓய்வுன்ற காரியத்தை கொண்டு வந்தார். பாருங்க நமக்கு ஒரு ரெஸ்ட் கிடைக்குது இல்லையா. ஏன்னா பாருங்க வேதம் சொல்லுது, எடுங்க அதை பற்றி ஒரு பகுதி கூட நம்ம போவோம். ஆதியாமம் 2ஆம் அதிகாரம், ஆதியாமம் 2ஆம் அதிகாரம் எடுங்க. 2ஆம் அதிகாரத்தில்
1-2 வசனங்களை வாசிப்பேன். இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. பாருங்க, அடுத்து பாருங்க. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியைகளை எல்லாம் என்னது 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளில் என்ன பண்ணாராம்? ஓய்ந்திருந்தார். முதல்ல பாருங்க, எல்லாத்தையும் உருவாக்கிட்டார். எல்லாத்தையும் உருவாக்குறாரு, 6 நாளில் உருவாக்குறாரு. சரிங்க, உருவாக்கி ரொம்ப டயர்ட் ஆகிட்டாரோ? அப்படியா இருக்கா? சந்தேகம் இருக்கா? இல்லைங்க, ரொம்ப நிறையா உருவாக்கிட்டாரு. ஐயோ பாவம், எவ்வளோ வேலை செய்வார், அவ்வளோ பெரிய வானத்தை உண்டாக்கிட்டார், இவ்வளோ பெரிய பூமியை உண்டாக்கிட்டாரு. சில அம்மாளுக்கு ரசம் வச்சாவே ஓய்வு தேவைப்படுது. பார்த்துருக்கீங்களா? ஒரு ரசம் வைக்கிறதுக்கு என்ன பாடு சார், அப்படியே போய் பெட்டில் அப்படியே டயர்டில் படுத்துப்பான். இந்த ஆளுகள்லாம் கொண்டு போய் என்ன செய்யுது? ஒரு குழம்பு வைக்கிறது கூட பாருங்கள், சில ஆளுகளுக்கு கஷ்டம். இப்போ பாருங்கள், விதவிதமான குக்கர் வந்துருச்சு. பார்த்தீங்களா? விதவிதமான குக்கர்லாம் வந்துருக்கு. என்ன நம்ம குக்கர் வந்துருச்சு பாருங்கள். எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து விறக வச்சு ஹூன்னு ஊதிட்டு இருப்பாங்க. இப்போல்லாம் சகோதரிகளுக்கு பிளட்டில் மாட்டிட்டிங்கன்னா 5 நிமிஷத்தில் கூப்பிட்டுருது, அதே கூப்பிடுது, வீண் அடிக்குது, ஒரு விசில் போடுது இல்லையா? எவ்வளவு அது கூட சிலருக்கு பாருங்கள் இல்லாமல் இன்னைக்கு என்ன ஆர்டர் போடலாம், இப்போ அதுவும் அவங்களுக்கு ரொம்ப சுலபமாயிடுச்சு. பார்த்துருக்கீங்களா? ரொம்ப ஈஸியாக பாருங்கள், எங்கேயாவது ஒரு ஆர்டரை போட்டு என்ன அப்படி இப்படின்னு பார்த்து அப்படி ஒரு இதுக்கு வந்துட்டாங்க பாருங்கள். ஆனால் கத்தர் பாருங்கள், வேலை செஞ்சதுனால ஒன்றும் ஒரு டயர்டாகலை. நல்ல குணிங்கெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா 7ஆம் நாளில் வந்து அவர் வந்து ரொம்ப வேலை செஞ்சிட்டாருங்க. பெரிய வானத்தை உருவாக்கிட்டார், பெரிய பூமியை உருவாக்கிட்டார், எவ்வளோ பெரிய கடல், எவ்வளவு ஆடு மாடை உருவாக்கினார், எவ்வளவு பறவைகளை உண்டாக்கிட்டாரு, எவ்வளவு மீன்களை உருவாக்கிட்டாரு. ரொம்ப பாவம், அவர் என்ன செய்வார்? ரொம்ப டயர்டாயிருவார்ல. அப்படின்ற மாதிரி யோசிக்க வேண்டியல. அவர் தாம் வேலை செய்தனால வேலை செஞ்சார் 6 நாளும். ஆனால் வேலை செய்த அந்த வேலை நிமித்தம் அவர் டயர்டாகலை. அவர் ஏன் ஓய்ந்திருந்தாருன்னா, நல்லா கவனிச்சிங்கன்னா, அவர் அந்த ஓய்வு நாள் அன்னைக்கு தேவன் தாம் செய்த பாருங்க, தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியைகளை எல்லாம் பாருங்க, தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். என்ன பண்றாரு? அந்த 7ஆம் நாள் அன்னைக்கு அவர் என்ன பண்றாரு? தாம் உருவாக்கின எல்லாத்தையும் குறித்து ஒரு பெரிய மகிழ்ச்சி அவருக்கு, ஒரு பெரிய சந்தோஷம் அவருக்கு. நான் என்ன சொல்றேன், ரொம்ப டீப்பாக சொல்றேன்னா, அவர் உருவாக்குனதெல்லாம் அவர் கொஞ்சம் ரசித்திருப்பார். எத்தனை பேர் நீங்கள் வேலை செஞ்ச வேலையை ரசித்திருக்கிறீங்க? அவங்க செஞ்ச வேலையை, அவங்க வச்ச குழம்பு அவங்க சாப்பிட மாட்டாங்க. சொல்ல ரொம்ப பேர்லாம் அப்படி இருக்காங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு அம்மா சொல்லுது பாருங்க, நான் வச்ச குழம்பு நீ சாப்பிட சொல்றியா? ஒரு வீட்டுக்காரர் போய் சண்டை போட்டுச்சு ஒரு அம்மா. அவர் சொல்றாரு, என்ன செய்யலாம்னு சொல்லு, ஆர்டரை போடு. நான் வச்ச குழம்பு நானே சாப்பிட முடியாது. நீ வச்ச குழம்பு நீயே சாப்பிடலன்னா அப்புறம் எவன் தான் சாப்பிட்றது? சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பிரச்சனை பாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பாருங்க மக்களுக்கு. ஆனால் ஆண்டவர் வந்து அவர் உருவாக்கின அந்த வானத்தையும் அவர் உருவாக்கின பூமியையும் அவர் எல்லாவற்றையும் கண்டு என்ன பண்றாங்க? ரசித்து கொண்டிருக்கிறார். அந்த நாட்களில் தேவன் அவருக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி, அவருடைய ஆற்றலையும் அவருடைய காரியங்கள்லாம் பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த நாட்களில் என்ன பண்றாரு? அவர் ஓய்ந்திருக்கிறார். ஓய்வு பாருங்க, அன்னைக்கு ஓய்ந்திருக்கிறார். அநேகருக்கு பாருங்க இந்த ஓய்வு உண்ண உடனே என்னன்னா, சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஓய்வு தான் இருப்பாங்க, ஆனால் ஓய்வாக இருக்காது. பார்த்துருக்கீங்களா? ஓய்வு இல்லாத ஓய்வு பார்த்துருக்கீங்களா? அது படுத்திருப்பாங்க பெட்டில், ஆனால் தூக்கமே வராது. சிலருக்குலாம் கண்ணு மூடுற மாதிரி எதே, ஆனால் கண்ணு மூடாது. அப்படியே என்னத்தாவது முடிச்சுட்டே இருக்கும், என்னத்தாவது சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். கடைசி பார்த்தீங்கன்னா பெட்டில் இருந்து காலையில் எந்திரிக்கும் போது அப்படியே என்ன கீழே விழுற மாதிரி வருவாங்க. எதுக்கு வர்றாங்க அப்படின்னா, நைட்டு பூரா தூக்கம் இல்லை, பயங்கரமான காரியங்களை வந்து அப்படியே சிந்திச்சு கவலைப்பட்டு தூங்குற வேண்டிய நேரத்தில் எதுவுமே தூங்குறதே கிடையாது. இந்த மாதிரி சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஓய்வுன்னு பேர் தான் இருக்க தவிர ஆனால் ஓய்வே கிடையாதுங்க. அப்படி இன்னைக்கு அநேக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் என்ன பண்ணுறாரு? அந்த ஓய்வு நாளில் அவர் என்ன பண்ணுறாரு? அவர் ரெஸ்ட் எடுக்கிறாருன்னா என்ன பண்ணுறாரு? அவர் மகிழ்ச்சியாக அதை கண்டு ரசித்து கொண்டு அவர் உருவாக்கின ஒவ்வொன்றையும் பார்த்து என்ன பண்ணுறாருங்க? அதை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் முடிச்சிட்டார். அவருக்கு பெரிய சந்தோஷம், ஒரு சந்தோஷம். நான் சொல்கிறேன், நாம் செய்கிற ஒவ்வொரு வேலைகளையும் பார்க்கும்போது நாமே ரசிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும். நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க, என்ன வேலைன்னு வச்சுக்கோங்க, ஒரு வீடை கூட்டுறீங்களா, அதை கூட நல்லா ரசித்து செய்யணும், நல்லா க்ளீனாக கூட்டணும். சில நாள் மரம் கூட்ட விட்டிங்கன்னா பாதி இடத்துல குப்பை இருக்கும், பாதி இடத்துல குப்பை இல்லாமல் இருக்கும். அப்படிலாம் சிலர்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா எந்த வேலையை கொடுத்தாலும் நீங்கள் என்ன வேலை பண்ணுங்கள், நீங்கள் டீச்சராக இருக்கீங்களா, அந்த வேலையை நீங்கள் ரசிக்கக்கூடிய அளவு இருக்கா? நீங்கள் ரசிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குன்னா ஸ்டூடெண்ட்டு கவனிக்கக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணுறோம் நம்ம நடத்தும் போது என்ன ஆயிரும்? அதை ரசிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. நீங்கள் வேலை செய்கிறீங்க ஒரு சில வேலைகளை, அந்த வேலையை அநேகர் பாராட்டும் போது கண்டிப்பாக நம்ம நல்லா செஞ்சுருக்கோன்னு தெரியும் இல்லையா? அப்போ என்ன பண்ணால் நாம் செய்கிற வேலைகளை நாம் என்ன பண்ணணும்?
ரசிக்கக்கூடிய அளவுக்கு, நாமே ரசிக்கக்கூடிய அளவுக்கு, மற்றவர்கள் பாராட்டத்தக்க அளவுக்கு நம்ம என்ன செய்யணுங்க, வேலைகளை செய்ய வேண்டும். தேவன் அப்படித்தான் செய்தார். எடுங்க, அங்க வந்து ஆதாம் செய்து முடிச்சிட்டார். பாருங்க, ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். முடிச்ச உடனே அவருக்கு வந்து கர்த்தருக்கு வந்து என்னது 7ஆம் நாள், ஆதாமுக்கு வந்து எது, அதான் முதல் நாள். நல்லா கவனிச்சிங்களா? ஆதாம கடைசியாக தான் உருவாக்குறாரு. எல்லாத்தையும் உருவாக்கி முடிச்சிட்டாரு. முதல் நாள் அன்னைக்கு அவனுக்கு லீவு. எப்படிங்க? முதல் நாள் அன்னைக்கே லீவு. என்ன அது காட்டுது அப்படின்னா, முதல் நாள் அன்னைக்கு அவனை உருவாக்கி முடிச்சுட்டு பாருங்க சொல்றாரு. எடுங்க, ஆதியாகமம் ஒரு வசனத்துக்கு நம்ம போகலாம். அங்கே கூட மனிதன் வந்து பாருங்க, அவன் வந்து சிருஷ்டிக்கப்பட்ட உடனே அன்னைக்கு மறுநாளே அந்த அவன் 6ஆம் நாள் அவன் என்ன பண்ணுறான், சிருஷ்டிக்கப்படுறான். சிருஷ்டிக்கப்பட்ட அடுத்த நாளே அவனுக்கு ஒரு நாள், அடுத்த நாள் வருது பாருங்க. அந்த நாளே அவனுக்கு என்னது, ஒரு ஓய்வு நாளாய் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா பாருங்க வந்து ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை நம்ம எடுப்போம். 8-9க்கு வாங்க. தேவனாய் கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். உருவாக்கின மனுஷனை எங்கே வச்சாரு? அந்த ஏதேன் தோட்டத்தில் வச்சுட்டார். வச்சுட்டு அங்கே சொல்றாரு, தேவனாய் கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலே முளைக்க பண்ணினார். பாருங்க, அவன் 6ஆம் நாள் சிருஷ்டிக்கப்படுறான். அடுத்த நாளே அவனுக்கு என்னதுங்க, லீவு தான், ஓய்வு நாள் தான். ஓய்வு நாள்லாம் அன்னைக்கு எதுக்கு அவர் கொடுத்தாரு? வேலை செய்யறதுக்கு முன்னால ஏன் ஓய்வு நாள் கொடுத்தாரு அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா அந்த நாள்ல அவன் தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு நாள், அவன் தேவனிடத்துல நேரத்தை செலவிடக்கூடிய ஒரு நாள். நம்ம கூட பாருங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு வர்றோம், வந்தோடனே எதுக்கு வர்றோம், முதல் நாளே வர்றோம் அப்படின்னா ஏன் வர்றோம் தெரியுமா? அப்படின்னா முதல்ல கர்த்தரை வந்து தேடுறோம். எதை சொல்லுது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ அவரை தேடுற நாள், அவரை ஆராதிக்கக்கூடிய நாள். அவர் எனக்கு இவ்வளவு காரியங்களை செஞ்சிருக்கிறாரே, இவ்வளவு நன்மையில அவர் உருவாக்கி இருக்கிறாரேன்னு சொல்லி அங்கே தேவனை என்ன பண்றான், தேவனோடு கூட உறவாடுகிறான், தேவனோடு கூட மகிழ்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கென்று சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கும்போது அவனுக்கே ஒரு பெரிய ரசிப்புத்தன்மை. நான் நினைக்கிறேன் ஆதாம் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன், ரொம்ப அனுபவிச்சிருப்பான். ஆதாம நீங்க பாருங்க, அவனை சுற்றிலும் விதவிதமான அழகான பூக்கள் இருந்திருக்கணும். மிக அற்புதமான தோட்டத்தில் அவன் வந்து உலாவுகிறான். நான் நினைக்கிறேன் கர்த்தர் உருவாக்கின ஒவ்வொன்றையும் அவன் ரசித்து தேவனை மைமைப்படுத்தின ஒரு நாள் தான் அந்த ஓய்வு நாள். அன்னைக்கு என்ன பண்றான், ஆண்டவரே அவனை உருவாக்கின அடுத்த நாளே வர்றான். வந்தா பாருங்க, ஆண்டவரையும் அவர் உருவாக்கின அந்த தோட்டத்தையும் பார்க்கும்போது அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய நாள், ஆண்டவரை துதிக்கக்கூடிய ஒரு நாளாய் அவனுக்கு இருக்கிறது. அந்த நாள் வந்து எடுத்தோன்னே பாருங்க, அவனுக்கு என்னதுங்க, முதல்லையே ஒரு ரெஸ்ட்னா அவனுக்கு வந்து அந்த ஓய்வு நாள் எதுக்குன்னா, தேவனை ஒரு ஆராதிக்கக்கூடிய நாளாய், தேவனை மைமைப்படுத்தக்கூடிய ஒரு நாளாய். ஏன்னா அது மட்டும் இல்லாம தேவன் எல்லாவற்றையும் எனக்காக சிருஷ்டித்து விட்டார், நாம் போய் எதையும் சிருஷ்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா குனிங்க, நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்போது என்ன சொல்றீங்க தெரியுமா? இந்த வாரத்தினுடைய இந்த முதல் நாளை கர்த்தருக்கு நான் கொடுத்துருக்கீங்க. இந்த வாரத்தினுடைய ஒவ்வொரு நாளுடைய தேவையிலையும் தேவன் என்ன செய்வார், சந்திப்பார். எப்படி ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் வந்து அவன் ஆதாமுக்கு எல்லாத்தையும் சந்தித்தாரோ, அதே போல இந்த நாள் அன்னைக்கு வந்து இவர் ஆராதிக்கும் போது என்ன ஆகும் தெரியுமா? என் தேவையை சந்திப்பது எந்த மனுஷனும் கிடையாது, எந்த அதிகாரம் கிடையாது, யாரும் கிடையாது. என் தேவனாய் கர்த்தரை ஒவ்வொரு நாளிலும் என்னுடைய தேவையை சந்திக்கக்கூடிய தேவன் என்பதை நாம் காட்டுகிறோம். அநேகருக்கு பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எல்லா வேலையும் பார்த்துட்டு அப்புறமேலு சரி கர்த்தருக்கு ஒரு இடத்த கொடுப்பன்ற மாதிரி செய்வாங்க. அவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப என்ன சொல்றோம், இந்த நாளை நான் கர்த்தருக்கு என்று கொடுத்தால், நான் சொன்னேன் ஏற்கனவே தசமாம் கொடுக்குற பத்தி பேசுறேன் இல்லையா, அதே மாதிரி சொல்றேன், இந்த நாளை கர்த்தருக்கு என்று கொடுத்தால் மற்ற எல்லா நாட்களையும் கர்த்தர் என்ன செய்றாருங்க, ஆசீர்வதிக்கிறார். சிலருக்கு பாருங்க இந்த நாளை குறித்து எந்த அறிவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. இன்னும் கொஞ்சம் யோசிங்களேன், நீங்க இப்பெல்லாம் பாருங்களேன், இப்பெல்லாம் பிள்ளைகளை ஸ்கூல்ல போய் சேர்க்குறாங்க, காலேஜில் சேர்க்குறாங்க. சில ஸ்கூல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 10th +1 +2 போட்டு ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் வைக்கிறான். வச்சு அவனை பெண்டா கலட்டினாவன் ஏன்டா இப்படி ஒரு படிக்கிறான், எங்கிட்டா ஓடி போயிடலாமான்ற அளவுக்கு அவனை டென்ஷன் பண்ணுறான் பாருங்க. சிலர்லாம் என்ன பண்ணுறது பாருங்க, போய் மக்கள் வந்து இந்த ஆண்டவரை ஆராதிக்கிறது கிடையாது, எதுவும் கிடையாது. சிலருக்கெல்லாம் படிப்பு தான் உயிரே. படிப்பு இல்லை நான் சொல்கிறேங்க, படிக்கணுமா படிக்க வேணாமா எல்லாரும் நீங்கள் சொல்லுங்கள். படிக்கணுங்க, மறந்துட வேண்டாம். படிச்சிங்கன்னா நீங்கள் தான் அந்த கிளாஸில் நல்லா நல்ல ஃபஸ்ட் கிளாஸில் இருக்கணும். அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் நம்ம வரவேற்கிறோம். ஆனால் படிப்பு தான் என் வாழ்க்கையை நடத்த போகுதுன்னு நினைக்கிற மாதிரி ஒரு முட்டாள்தான் எதுவுமே கிடையாது. ஏன்னா நான் சொல்கிறேன், ஆதாம கர்த்தர் உருவாக்கும் போது
எல்லாத்தையும் கத்தர் உருவாக்கிட்டாரு. அவனுக்கு கத்தர் கூட மயிலக்கூடிய அந்த நேரத்தை கொடுத்தான். பார்த்தீங்களா, அது வரைக்கும் அவன் வாழ்க்கையில் எந்த குறைச்சலுமே கிடையாதுங்க, நிறைவாக இருந்தான். ஆனால் என்னைக்கு ஆதாம் தேவனை விட்டானோ அன்னைக்கு தான் அவன் வாழ்க்கையில் பிரச்சனை. இன்னைக்கு அநேக மக்கள் படிச்சிருக்கிறாங்க, கையில் பணம் கூட இருக்கு, சில அறிவுலாம் இருந்தாலும் கூட அவங்க வாழ்க்கையில் சில வெறுமைகள் இருக்கு. காரணம் ஏன் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட நேரத்தை செலவிட வேண்டிய ஆளு எங்கெங்கேயோ போய் செலவிட்டு இருக்கிறான். நான் சொல்றேன், ஏன்னா இன்னைக்கு நாம் தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு நாளில் நாம் இருக்கிறோம். அப்போ தேவனுடைய பிள்ளையில ஞாயிற்றுக்கிழமை வரும்போது என்ன பண்ணுறோம்? ஆண்டவரே, இந்த வாரத்தில் முதல்ல உங்களை கனம் பண்ணுறேன். நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க என்னை கனம் பண்ணுறேன். நான் பாஸ்டர், எங்கள் வேலையை பற்றி உங்களுக்கு தெரியாது. என்ன வேலைனா சரிதாங்க, எல்லாத்த விட கத்தரை ஆராதிக்கக்கூடிய அந்த வேலையை நீங்கள் செய்யும் போது அதுவுமே ஒரு வேலை தான். நம்ம அதை வந்து கத்தர்கன்று அந்த நேரத்தை செலவிடுறோம் இல்லையா? செலவிடும் போது மற்ற எல்லா வேலைகளையும் தேவன் என்ன செய்கிறாருங்க? ஆசீர்வதிக்கிறார். அப்போ நம்ம தைரியமாக நம்ம தான் ஒரு முடிவு எடுக்கணும். சில பாருங்க வந்து ஞாயிற்றுக்கிழமைனா கூட பாருங்க சிலர்லாம் பாருங்க என்னமா பண்ணிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு கத்தருடைய நாள். வேதம் சொல்லுது, இது நாள் இது யாருடைய நாளா? கத்தர் உண்டாக்கினால் இதில் மகிழ்ந்து கலிகூற கடவோம். ஒவ்வொரு நாள்லையும் கத்தர் உண்டாக்கின நாள். அந்த நாளில் மகிழ்ந்து கத்தரை கலிகூற வேண்டும், கத்தருடைய சமூகத்தில் இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்தாது. நிறைய பேர் பாருங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எங்கே கழிவுறாங்க, இருக்கிறவங்க கொடுக்குற பிரச்சனையிலே இவங்க கழிவுற முடியல. ஆனால் இந்த ஒரு நாளாவது வந்து என்ன பண்ண, முதல்ல கழிவுறதா தான் மற்ற நாள் கழிவுற மாதிரி நாளாய் மாறும். அப்போ தேவனுடைய பிள்ளையிலே அங்கே சொல்றாரு, அப்போ ஆதாமுக்கு வந்து உருவான பிறகு அடுத்த முதல் நாளே அவன் சந்திக்கக்கூடிய அடுத்த முதல் நாளே என்னன்னா அவனுக்கு ரெஸ்ட் தான். அந்த ரெஸ்ட்ல அவன் என்ன பண்ணான்? கத்தரை ஆராதித்தான். ஐயோ, இன்னைக்கு நான் கத்தரை ஆராய்ச்சேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? உண்டெல்லாம் போயிடுவான். அப்படி அவன் யோசிக்கவே இல்லை. என்ன யோசிக்கிறான்னா, எனக்கு எல்லாவற்றையும் தேவன் வைத்திருக்கிறார். நான் சொல்றேன் தேவனுடைய பிள்ளைகள், நீங்க சொல்லலாம், பாஸ்டர் ஆதாமுக்கு இருந்துச்சு ரைட்டு, இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்க நம்ம சபைக்கு வர்றோம், எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்துட முடியுமா? நான் சொல்றேன், நீங்க கத்தரை தேடி வந்து பாருங்க. அதுக்கு பிறகு உங்களுடைய எல்லா தேவையிலையும் ஏதாவது ஒரு வழியில தேவனால் நம்ம இப்படி சந்திக்க முடியும். நம்ம இதெல்லாம் பாருங்க எடுத்துக்கணும். சிலருக்கெல்லாம் பாருங்க அந்த வெளிச்சமே இல்லை. அன்னைக்கு உட்காந்துட்டு அதை பட்டு இதை பட்டு இப்படி போட்டுட்டு இருப்பாங்க. விட்டுட்டு கத்தரை ஆராதிக்கக்கூடிய நாள். ஏன்னா கத்தரை ஆராதிக்கணும்னா உடனே அவங்க சிலர் பாருங்க, அந்த 7ஆம் நாள் ஒரு குரூப் இருக்கு, அது சொல்லுது பாருங்க, 7ஆம் நாள் அன்னைக்கு சோறு கூட போகக்கூடாதுங்க அப்படின்றான். அது ஒரு உங்களுக்கு பின்னா சொல்கிறேன், அது ஒரு முட்டாள்தனம் பாருங்க. ஏன்னா அது நாளை பெரிய இம்பார்ட்டன்ட் கிடையாது. நாளை கொடுத்த தேவனை ஆராதிக்கிறோம் இல்லையா? நாளை கொடுத்த தேவன் தான் நமக்கு முக்கியமே தவிர பெரிய நாள் பெரிய விஷயம் இல்லை. நாள் பாருங்க, இந்த நாளில் வந்து என்ன பண்ணுறது? கத்தர்கன்று கொடுக்குறோம். ஏன்னா வாரத்தினுடைய ஒரு முதல் நாளாக கத்தர்கன்றே கொடுக்குறோம், கத்தரை ஆராதிக்கிறோம். அப்போ நான் சொல்கிற தேவனுடைய பிள்ளையிலே எல்லாத்தையுமே விசுவாசத்தின் அடிப்படையிலையும் அன்பின் அடிப்படையெல்லாம் தேவன் என்ன பண்ணார்? இந்த நாளை அவருக்கு என்று கொடுத்தார். என்ன தெரியுமா? ஒன்று கத்தர் மேலே அன்பாக இருக்கமா, நிச்சயமாக அவர் என்ன பண்ணுவோம்? ஆராதிக்க முடி வருவோம். அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? அப்படின்னா இன்னைக்கு நான் கத்தருக்கு இந்த நாளை கொடுத்து அவர் சமூகத்தில் அவர் ஆராய்ப்பானேனால் மற்ற வாரத்தினுடைய எல்லா நாட்களையும் என்னுடைய வாழ்க்கை முழுவதிலையும் என்னது என்னுடைய தேவை என்ன செய்வார்? சந்திப்பார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். ஒன்று தேவன் மேலே வைத்திருக்கக்கூடிய அன்பையும், ரெண்டாவது அவர் மேலே வைத்திருக்கக்கூடிய விசுவாசத்தையும் காட்டுகிறோம். இந்த நாளில் என்ன பண்ணுறோம்? நம்ம வந்து பாருங்க, நல்லா அவர் ஆராதிக்கிறோம். ஒரு பெரிய ரெஸ்ட் அங்கே நடக்குது. ஏன்னா ஆண்டவர் ஆராதிக்கும் போதே, ஆண்டோடைய வார்த்தை கேட்கும் போதே நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாத்துக்குமே ஒரு ரெஸ்ட் தான் இல்லையா? நல்ல ஒரு ரெஸ்ட் பாருங்க, நல்ல ஒரு ஓய்வு. சரி, அது மட்டும் இல்லாமல் பாருங்க, இந்த ஆண்டவர் தான் இப்படிப்பட்ட ஒரு ஓய்வு நாளை ஆதாம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இதை இஸ்ரவேல் ஜனங்கள் கூட அவர் என்ன பண்ணாரு? ஒரு கொடுக்கப்பட்ட அந்த காரியங்கள் கூட அவர் வந்து ரொம்ப அது இம்பார்ட்டன்ட் பண்ணார். எடுங்க யாத்ராமம் 16ஆம் அதிகாரம் எடுங்க, சீக்கிரம் எடுங்க. யாத்ராமம் 16 சீக்கிரம் எடுங்க. ஓகே, 16ஆம் அதிகாரத்தில் அங்கே வந்து 23ஆம் வசனம் வாசிக்கிறேன். 16:23 பாருங்க. அவன் அவர்களை நோக்கி, கத்தர் சொன்னது இதுதான், நாளைக்கு கத்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு நீங்கள் சுட வேண்டியதை சுட்டு வேவிக்க வேண்டியதை வேவித்து மீதியாக இருக்கிறதை எல்லாம் என்னது நாளை மட்டும் உங்களுக்காக வைத்து வையுங்கள் என்றான். அங்கே மோசே வந்து பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து வர்றாங்க. வரும்போது இவங்களுக்கு என்று எந்த ஒரு விதைப்பு செய்ய முடியாது, எந்த ஒரு அறுவடையும் கிடையாது. கிட்டத்தட்ட பாருங்க 40 வருஷம் ஒரு பெரிய பிரயாணம். ஏன்னா பாருங்க, 4 நாள் பிரயாணம் பண்ணுறது பெரிய விஷயமா இருக்கு. டயர்டாயிடும். அங்கே எங்கே கொஞ்சம் எங்கேயா போனீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி போயிட்டு வரீங்கன்னா ஒரு சோர்வு ஏற்படும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? 40 வருஷம், இந்த 40 வருஷம் பிரயாணத்தில் இவங்க எங்கேயும் போய் ஒரு விதைக்கணும் அல்லது அறுவடை செய்கின்ற ஒரு நிலையெல்லாம் இல்லை. அப்போ என்ன பண்ணுறாரு? இவங்களை அழைத்து கொண்டு வந்த தேவனே இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு.
அப்போ சாப்பாடு கொடுக்கும்போது அவர் சொல்கிறார் பாருங்கள், 16ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் எடுங்களேன். 16 அங்கிருந்து வாசிக்கலாம். கர்த்தர் மோசையை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் முறைகளை கேட்டிருக்கிறேன். நீ அவர்களோடு பேசி, நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சி புசித்து விடிய காலத்தில் அப்போதால் திருப்தியாகி நான் உங்கள் தேவனாய் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். சாயங்காலத்திலே காடைகள் வந்து விழுந்தது, பாளையத்தை மூடிக்கொண்டது. விடிய காலம் பாளையத்தை சுற்றிலும் பனி பெய்திருந்தது. நல்லா கவனிங்க. இப்போ இவங்க சாப்பாடெல்லாம் கேட்குறாங்க, எல்லாம் நடக்குது. இதெல்லாம் இருந்தால் கூட அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் வந்துருங்க, இன்னும் கொஞ்சம் ஒரு 16ஆம் வசனம் வரைக்கும் வாங்க. கர்த்தர் பாருங்கள், கர்த்தரை கட்டளை இருக்கிறது என்னவென்றால், அவரோடு புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து, அதுக்கு முன்னால் கொஞ்சம் வாசிக்கலாம் இருங்க. 14ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 14. பெய்திருந்த பனிகளை நீக்கின பின்பு இதோ வனாந்தரத்தின் மீதெங்கும் உருச்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி போலாத்தனையாக தரையிலே மேல் கிடந்தது. இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு அது இன்னது என்று அறியாதிருந்து ஒருவரை பார்த்து இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். நல்லா கவனிங்களேன். என்ன பண்ணுறாரு, இவங்களுக்கு மன்னாவை கொடுக்குறாரு. இந்த மன்னா பாருங்க எங்கே கிடக்குது, இவங்களுடைய எங்கே கிடக்குது, அந்த பாளையம் முழுவதும் வீடை சுற்றிலும். சாப்பாட்டுக்கு இவங்க எங்கேயும் போன அவசியம் இல்லை. காலையில் எந்திரிச்சு வந்தாவே என்ன கிடக்கு, சாப்பாடு இருக்குது. அது எப்படிப்பட்ட ஒரு சாப்பாடு அப்படின்னா பார்த்தீங்கன்னா, வானத்திலிருந்து வந்த அப்பம். அது மட்டும் இல்லாமல் அது எப்படி இருக்கான், தேனிலிட்ட பணியாரம் போல இருந்துச்சான் பாருங்க. அந்த அதிகாரத்தில் அவர் சொல்லார். அப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இன்னும் கூட கொஞ்சம் வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் அப்படியே செய்து சிலர் மிகுதியும் சிலர் கொஞ்சமாய் சேர்த்தார்கள். பின்பு அதை ஓமரால் அளந்தார்கள். மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மிதியானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. அவரவர் தாங்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். மோசே அவர்களை நோக்கி, ஒருவனும் விடியற்காலம் மட்டும் அதிலே ஒன்றும் வைக்கக்கூடாது என்று அவர்களுக்கு சொல்லியும் மோசையின் சொல் கேளாமல் சிலர் அதிலே விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாக வைத்திருந்தார்கள். அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. அவர்கள் மேல் மோசே கோபம் கொண்டான். என்ன சொல்கிறான், உங்களுக்கு சாப்பாடு அன்னன்னைக்கு என்ன கிடைக்கும், நல்ல டேஸ்டாக நீங்கள் சாப்பிடலாம், எல்லாம் உங்கள் வீட்டுக்கு முன்னாலே கிடக்கு, போய் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. சிலருக்கு பாருங்கள் என்ன ஆயிடுச்சுன்னா, நாளைக்கு என்ன செய்கிறது அப்படின்ட்டு நிறையா சேர்த்துட்டான். சிலர் பாருங்கள் கொஞ்சமாக சேர்த்துட்டான். ஆனால் வேலை சொல்லுது, கொஞ்சமாக சேர்த்தவனுக்கு சாப்பாடு இல்லைன்ற பிரச்சனை இல்லை, அதிகமாக சேர்த்தவனுக்கு என்னது நாளைக்கு வரைக்கும் இருக்குன்ற மாதிரி அந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா இவன் ஒரு சிலர் பாருங்கள், இந்த அதிக பிரசங்க இருப்பான் பாருங்கள், சிலர் சொல்கிறத கேட்டு செஞ்சிருவான். மோசே சொல்கிறான், நீர் என்ன பண்ணக்கூடாது, யாரும் இன்னைக்கு உள்ளதை எடுத்து இன்னைக்கு நீ சாப்பிட்டுக்கோ, நாளைக்கு அதை எடுக்க வேண்டாம் அப்படின்னா ஒருத்தன் என்ன பண்ணுறான், போய் எடுத்து வச்சுட்டான். எடுத்து பார்த்தா என்ன இருக்குது, பூரா பூச்சி அரிச்சு ஒரே நாத்தமாக நாருது சாப்பாடு இல்லையா. ஏன்னா சில நேரங்களில் ஆண்டவர் சொல்கிற அந்த வார்த்தைகளை திட்டங்களை சில மனுஷர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்னா மோசே சொல்கிறான், மோசே யார் சொன்னது, கர்த்தர் தான் சொன்னார். கர்த்தர் சொல்கிறத நீ என்ன பண்ணணும், ஒரு மோசே சொல்கிறாருன்னா ஏற்றுக்கிட்டு போகிறதா நல்லது. இவன் அதிக பிரசங்கத்தனம் பண்ணி விட்டான். பண்ண கடைசி பூச்சி பிடிச்சி கடைசி நாத்தம் எடுத்து கீழே கொட்டுறான். மோசைக்கு உடனே கோபம் வந்துருச்சு, ஏப்பா நீ கர்த்தரை ஏன் விசுவாசிக்கல, இன்னைக்கு உன் தேவையை சந்திக்கிற தேவன் கண்டிப்பாக நாளைக்கு உன் தேவையை சந்திப்பார். பாருங்க, நாளைக்கும் கிடைக்கும் நீ நம்பலான்னு சொல்லி கோபப்படுறார். உடனே நல்ல கவனிங்களேன். அப்போ அங்கே அடுத்த வசனம் பாருங்க, மோசே அவர்களை நோக்கி, ஒருவனும் விடிய காலம் மட்டும் அதிலே ஒன்றும் வைக்கக்கூடாது என்று அவர்களுக்கு சொல்லியும் அப்படி பண்ணிட்டான். இப்போ பாருங்க 21 வசனத்தில், அதை விடிய காலம் தோறும் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். வெயில் ஏறாது உருகி போயிட்டு. சரி, மத்தியானம் 1 மணிக்கு சில ஆள் படுத்து எந்திரிக்கிறதுக்கே நம்ம லேட் ஆகிறோம் பார்த்துருக்கீங்களா? படுத்து எந்திரிக்கிறதே சிலர்லாம் லேட்டு. அவனுக்கு 8 மணியே தான் 7 மணிமா இருக்கும். இந்த மாதிரி அவனாவது எந்திரிச்சு போய் அங்கே பொறுக்கி எடுக்கலான்னு போனான்னு போச்சுங்க, எல்லாம் என்ன ஆயிரும், உருகி போயிடும். ஏன்னா வேலையை கரெக்டாக செய்ய கற்றுக்கணும். சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் தூங்குறான் எந்த நேரத்தில் எந்திரிக்கிறானே ஒன்றும் புரியவே மாட்டுது இல்லையா. ஏன்னா பாருங்கள், நல்லா பாருங்கள், நல்லா கவனிச்சுங்க தேவனுடைய பிள்ளை எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், கரெக்டாக காலையில் எந்திரிக்கும் போது ஒரு நல்ல ஒரு இதோடு எந்திரிக்கணுங்க. இன்றைக்கி வேலை இருக்குது பாஸ்டர், நான் இப்போ நான்லாம் தூங்கலான்னா ஒரு மணி வரைக்கும் கூட தூங்கலாம் உண்மையாகவே. ஆனால் எனக்கு அப்படி தூக்கணுமான்லாம் மைண்டு வராது. மணி 4 மணி 5 மணி ஆச்சுன்னா தாளாவே உடுப்பு வந்துடும். ஏன்னா ஜோமான வேலை இருக்குது, ஜோம் பண்ணணும். அடுத்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்காரணும், ஜோம் பண்ணணும்.
அடுத்து வசனத்தை படிக்கணும், அங்கே இருக்க வேலை நிறைய வேலைகள் இருந்துகிட்டே இருக்கும் பாருங்க. நீங்கள் நினைப்பீங்க பாருங்கள், சிலர்லாம் நினைப்பாங்க பாருங்க, பாஸ்டருக்கு என்னங்க அவர் வாட்டுக்கு நம்ம தான் வேலைக்கு போயிட்டு இருக்கோன்ற மாதிரி. வேலை வந்து எங்களுக்கும் இருக்குது, நிறைய வேலைகள் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ சிலர் என்ன பண்ணுறான் பாருங்க, மத்தியானம் எந்திரிச்சு பார்த்தான்னு வச்சுங்க, அங்கே என்ன இருக்காது, ஒன்றும் சாப்பாடே இருக்காது, எல்லாம் என்ன செஞ்சிடும், உருகி போயிடும். சோம்பேறிகளுக்கு தேவன் ஒருபோதும் உதவி செய்ய முடியவே முடியாது. தேவனுடைய பிள்ளை நல்லா கவனிங்க, வேலை செய்கிறோமா, படிக்கிறோமா, அதை உண்மையாக உத்தமமாக என்ன செய்யணும், படிக்க கற்றுக்கணும். வேலை செய்கிறோமா, யார் பார்த்தானோ பார்க்குறானோ பார்க்கலையோ உண்மையாக வேலை செய்வோம், செஞ்சு பாருங்க, அதனுடைய பலனை கண்டிப்பாக பெறுவீர்கள். நான் சொல்கிற வேலை சொல்லுது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, மத்தியானம் வரைக்கும் போனால் எல்லாம் உருகி போயிடும். சோம்பேறிகளுக்கு வந்து அன்றைக்கி பட்டினியாக தான் கிடக்கணும் இல்லையா? அப்போ தேவனுடைய பிள்ளைகளே என்னன்னா, தேவன் வந்து இந்த மன்னாவை கொடுக்குறாரு. கொடுத்து நாங்கள் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் பாருங்க சொல்கிறாரு, அந்த இருங்க ஓகே பாருங்க, அங்கே வந்து இப்போ மோசையின் சொல் பாருங்க, அப்படி கேட்குறேன். அடுத்து என்ன பாருங்க, கொஞ்சம் 22ஆம் வசனம் பாருங்க. 6ஆம் நாளிலே தலைக்கு 2 ஓமர் வீதம் 2 அத்தனையாய் ஆகாரம் சேர்த்தார்கள். அப்பொழுது சபையின் தலைவர் எல்லாரும் வந்து அதை மோசைக்கு அறிவித்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, கர்த்தர் சொன்னது இதுதான், நாளைக்கு கர்த்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு, நீங்கள் என்னது சுட வேண்டியதை சுட்டு வேக வைக்க வேண்டியதை வேவித்து மீதியாய் இருக்கிறதை எல்லாம் நாளை மட்டும் உங்களுக்கு சேர்த்து வைங்கள். என்ன சொன்னாரு, நீங்க 7ஆவது நாள் அன்னைக்கு என்ன பண்ணிக்கணும், 6ஆவது நாள் அன்னைக்கு என்ன பண்ணிக்கணும், 2 நாளைக்கு தேவையான என்ன பண்ணிக்கணும், எடுத்துக்கணும். 2 நாள் அன்னைக்கு தேவையான பார்க்குறாங்க, என்ன பண்ணணும், எல்லாத்தையும் செஞ்சுங்க. நீங்கள் இட்லி சுடணுமா சுட்டுங்க, தோசை சுடணுமா சுட்டுங்க. அவர் அப்படி தான் அந்த மாதிரி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, வேக வைக்க வேண்டியதை வேக வச்சு, சுட வேண்டியதை சுட்டு, வேக வைக்க வேண்டிய வேக வச்சு வச்சுங்கன்றார். மீதியானதை நாளைக்கு வச்சுங்க. ஏன்னா உங்களுக்கு 6ஆவது நாள் அன்னைக்கே 7ஆவது நாளுக்கான சாப்பாடு என்ன செஞ்சிடும், கொடுக்கப்பட்டுரும். மற்ற நாளில் நீங்கள் 2 நாள் எடுக்க வேண்டியல. ஆனால் என்னது, 6ஆவது நாள் அன்னைக்கு மட்டும் நீங்கள் 2 நாளைக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ஆண்டவர் அப்படி செய்கிறார் பாருங்க. அப்போ நல்லா கவனிங்களேன், ஆதாம் தேவன் ஓய்ந்திருந்தார், ஆதாமுக்கு ஓய்வை கொடுத்தார். ஆனால் அதே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும் போது கூட அந்த ஓய்வை வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறார். லீவ் அன்னைக்கு. என்ன லீவுங்க, எதுக்கு லீவு, அன்னைக்கு தேவனை ஆராதிக்கக்கூடிய நாள். அவர் ஆராதிக்கணும், அவரை துதிக்கணும். ஏன்னா அவர் தான் என் தேவன், அவர் என் தேவையை சந்திக்கக்கூடியவர், அவருக்கு நன்றி செலுத்துறேன், அவர் மேலே நான் அன்பை காட்டுறேன், அவர் மேலே அன்பா இருக்கிறீங்கன்னா அவரை கண்டிப்பாக ஆராதிக்கக்கூடிய மக்களாக இருப்பீங்க. அன்பா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக விசுவாசிப்பீங்க ஈஸியா. ஏன்னா ஏன் விசுவாசிக்கிற சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படிமா யோசிப்பாங்க. நல்லா கவனிங்க, நீங்கள் கர்த்தர் மேலே அன்பா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க, விசுவாசிக்கிறது ரொம்ப ஈஸி. எப்பயுமே அன்பும் விசுவாசமும் ஒன்றை ஒன்று என்னது விட்டு பிரியாத ஒரு பெரிய உடன்பரப்பு மாதிரி. அது அன்பும் விசுவாசம் ஒன்றோடு சார்ந்தான் இருக்கும். அதான் பாருங்க, பவுல் கூட சொல்றாரு, நம்பிக்கை விசுவாசம் அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இதில் அன்பே பெரியது. விசுவாசமும் நம்பிக்கையும் எப்படி இயங்கும்னா அந்த அன்பு இல்லாமல் இயங்காது. எந்த அன்பு, தேவ அன்பு. அந்த தேவ அன்புல நீங்கள் வந்து செயல்படும் போது விசுவாசம் ஈஸியாக வேலை செய்யும், நம்பிக்கை ஈஸியாக வேலை செய்யும். அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறாரு, கற்றுக் கொடுக்குறாரு. 6ஆம் நாள் அன்னைக்கு 6 நாள் தேவையான எடுத்துக்கிட்டான், 6ஆம் நாள் மட்டும் 2 மடங்கு எடுக்கிறான். ஏன்னா அன்னைக்கு 7ஆம் நாள் அன்னைக்கு கர்த்தர் ஆராதிக்கக்கூடிய நாள், அவருடைய வார்த்தை கேட்குற நாள், அவருடைய சமூகத்தில் மகிழ வேண்டிய நாள். அதை வந்து என்ன பண்ணாரு, கர்த்தர் கொடுத்தார். ஏன் கொடுக்குறாருன்னா, நல்ல கவனிங்க, இதெல்லாம் என்னன்னா வேலை தான் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு சொல்ற நினைக்கிறாங்க இல்லையா? வேலை தான் நம்மளை காப்பாற்று நினைக்கிறவங்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்குறாரு. வேலை உன்னை காப்பாற்ற போகிறது கிடையாது, வேலை வந்து உன் தேவையை சந்திக்க போகிறது கிடையாது, வேலையை கொடுக்குற தேவன் தான் உன் தேவை என்ன செய்கிறாரு, சந்திக்க முடியும். அப்போ நமக்கு இன்னைக்கு என்ன நம்ம கேட்குறோம் அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை ஆராதிக்கக்கூடிய இந்த நாளில் ஒன்றை புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்னா, தேவன் தான் என்னுடைய தேவையை சந்திக்கக்கூடியவர் என்று அவர் எல்லாவற்றையும் எனக்கு நிறைவாய் கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை எனக்கு இன்னும் தேவைனா கூட கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் தொடர்ந்து வாசிப்போம். அங்கே அவங்க செய்கிறாங்க. அப்படி செஞ்ச பிறகு மோசே பாருங்க, கட்டளையிட்டபடியே அதை மறுநாள் வரைக்கும் வைத்தார்கள். அப்பொழுது அது நாரவும் இல்லை, அதில் பூச்சி பிடிக்கவும் இல்லை. அப்பொழுது மோசே அதை இன்றைக்கு புசியுங்கள், இன்று கர்த்தருக்குரிய ஓய்வு நாள், இன்று நீங்கள் அதை வெளியிலே என்னது காண மாட்டீர்கள். இன்னைக்கு என்ன கிடைக்குன்னா, இன்னைக்கு போய் நீங்கள் அந்த மன்னாவை தேடினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் முதல் நாள் நீங்கள் எடுத்த அந்த மன்னாவும் என்னது, அது பூச்சியும் பிடிக்காது, அது என்னது செய்யாது, நாற்றமும் எடுக்காது. ஏன் தெரியுமா?
இது எனக்குரிய நாள். இந்த நாளில் நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா திருப்தியாக வந்தால் என்ன பண்ணலாம், நீங்கள் ஆராதிக்கலாம். நம்முடைய தேவன் எவ்வளோ பிளான் பண்ணி பண்ணுறாரு பாருங்க. பாருங்கள், உடனே அங்கே சொல்லப்பட்டிருக்கு 6ஆம் நாளுக்கு பாருங்கள், 6ஆம் நாளும் அதை சேர்ப்பீர்கள். 7ஆம் நாள் 25ஆம் சந்திரன். அப்பொழுது மோசே அதை இன்றைக்கு புசியுங்கள், இன்று இன்று கர்த்தருக்குரிய ஓய்வு நாள், இன்று நீங்கள் அதை வெளியிலே காண மாட்டீர்கள். 6 நாளும் அதை சேர்ப்பீர்களாக. 7ஆம் நாள் ஓய்வு நாளாக இருக்கிறது, அதில் அது உண்டாகிறாது என்றான். 7ஆம் நாளிலே ஜனங்களில் சிலர் அதை சேர்க்க புறப்பட்டார்கள், அவர்கள் அதை காணவில்லை. அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் கை கொள்ள என்ன மட்டும் மனதில்லாதிருப்பீர்கள். எது பாருங்க, என்ன கேட்குறான், 7ஆம் நாள் அன்னைக்கு சிலர் வேலை கிளம்பிட்டான். எதுக்கு? அந்த மண்ணா போய் எடுக்கிற கிளம்பிட்டான். ஆனால் அங்கே என்ன கிடைக்கலங்க, மண்ணா இல்லை. சில ஆளுகளுக்கு இன்னைக்கும் இப்படி என்னமா பண்ணிட்டு இருக்கான் பாருங்க, அவனுக்கு இல்லாமல் தான் உட்காந்துருக்கிறான். அன்றைக்கி அதாவது ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு, சார் அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு போய் சார் 2 மணி நேரத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க சார் அப்படின்னாராம் ஒரு பாஸ்டர்கிட்ட. அவர் கேட்டாராம், சரி நீங்கள் தான் வேஸ்ட் பண்ணாமல் வேலை செய்கிறீங்களே, எவ்வளோ சேர்த்து வச்சுருங்க? அவர் சொன்னாராம், ஐயோ அதை ஏன் கேட்குறீங்க, 10 லட்ச ரூபா கடை இருக்குது. நல்லா கவனிங்க, இந்த நாளை நம்ம கர்த்தருக்கு கொடுக்கலைன்னா அந்த நாள் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான நாளாக இருக்காது. அந்த வாரம் ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட வாரமாக இருக்காது. ஏன்? இந்த நாள் கர்த்தருக்குரிய நாள். ஏன்னா கர்த்தரை பாஸ்டர் கர்த்தருன்னா என்னது? கர்த்தர் மேலே நம்ம அன்பா இருக்கிறோன்னு காமிக்கிறோம் இல்லையா? கர்த்தர் மேலே அன்பா இருக்கிறோன்னு காமிக்கிறோம். கர்த்தர் இன்னைக்கு நான் ஆண்டவர் ஆராய்க்க போனேன்னா மற்ற 6 நாட்களின் தேவை யார் சந்திப்பார்? ஆண்டவர் சந்திப்பார் என்று விசுவாசிக்கிறோம். 2 விஷயம் நடத்துகிறாங்க. ஒன்று, ஆராய்க்கு வரும்போது ஒன்று கர்த்தரை அவன் நேசிக்கிறோம், எனக்கு இவ்வளவு சுகத்தையும் பலத்தையும் இவ்வளவு நன்மையும் கொடுத்துருக்காரு அப்படின்னு அவரை நேசித்தவருக்கு நன்றி செலுத்துகிறோம். 2வது, என் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கக்கூடிய தேவன் யாரு? அவர் தான் அப்படின்னு அவர் மேலே நம்முடைய விசுவாசம் வைக்கிறோம். அப்படின்னும் போது நல்ல கவனிங்களேன், அங்கே சொல்லப்பட்டிருக்கு. கடைசி அதை பார்த்து முடிச்சிடுவோம். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி அங்கே சொல்கிறாரு, பாருங்கள் 20ஆம் மாதத்தில் பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஓய்வு நாளை அருளினபடியால் அவர் உங்களுக்கு 6ஆம் நாளிலே 2 நாளுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறார். 7ஆம் நாளிலே உங்களிலே ஒருவனும் தன் ஸ்தானத்தில் இருந்து புறப்படாமல் அவனவன் தன் தன் ஸ்தானத்திலே இருக்க வேண்டும் என்றார். அப்படியே ஜனங்கள் 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்துமல்லி அளவையும் வெண்மை நிறமாயும் இருந்தது. அதன் ருசி தேனிலிட்ட பணியாரத்துக்கு ஒப்பாக இருந்தது. நல்ல சாப்பாடுங்க, ஒரு குறைச்சல் இல்லை. நல்லா கவனிங்களேன், என்னாச்சுன்னா அவங்க அப்படி செஞ்சதுனால என்ன லாபம்னா, அங்கே சொல்லப்பட்டிருக்கு அந்த 31ஆம் வசனத்தில், இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்தமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது. அதிலே ருசி தேனிட்ட பணியாரத்துக்கு ஒப்பாய் இருந்தது அப்படின்னு பார்க்குறோம். அப்படியே ஜனங்கள் 7ஆம் நாளில் என்ன பண்ணார்களாம்? ஓய்ந்திருந்தார்கள். நல்ல கவனிங்களேன், அந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஓய்ந்திருக்கிறாங்க, ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க. எப்படி தேவன் பாருங்க ஓய்ந்திருந்தாரோ, எப்படி தேவன் ஆதாமுக்கு ஓய்வை கொடுத்தாரோ, அதே போல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஓய்வை கொடுத்தார். ஓய்வு எது கொடுத்தாருன்னா எல்லாரும் படுத்துங்க அப்படின்றலாம் கிடையாது. நல்லா கவனிச்சிங்களா? ஏன்னா உங்களுக்கு இன்னொரு பாயிண்ட் நீங்கள் எடுக்கணும். நீங்கள் 6ஆம் நாள் 7ஆம் நாளில் நீங்கள் ஓய்ந்திருந்து கர்த்தரை ஆராதிச்சுட்டு அன்னைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அடுத்த 6 நாளும் தெம்பா நீங்கள் என்ன பண்ண முடியுங்க, நடக்க முடியும். புரிஞ்சுக்குங்க. சிலருக்கெல்லாம் 7 நாள் வேலை செஞ்சு, நான் பாருங்கள் ஒரு பெரிய அமெரிக்கன் மேலே வேலை செஞ்சேன் பாஸ் ஆகிறதுக்கு முன்னால். மதுரையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பெரிய அமெரிக்கன் கம்பெனி அது. அந்த கம்பெனியில் 3 ஷிஃப்ட்டுக்கு நான் போவேன். எல்லா ஷிஃப்ட் பாருங்கள், காலையில் ஒரு 7 மணிக்கு ஷிஃப்ட் இருக்கும், அடுத்து மத்தியானம் ஒரு 3 மணிக்கு ஷிஃப்ட் இருக்கும், 11 மணிக்கு முடியும். 11 மணிக்கு போனால் காலையில் 7 மணிக்கு தான் ஷிஃப்ட் முடியும். இந்த மாதிரி 3 ஷிஃப்ட்டும் போவேன் நான். மாற்றி ஒரு வாரங்களே மாறிக்கிட்டே வரும். அங்கே நான் போகும்போது நிறைய மிஷின்ஸ் ஓடும். அங்கே அந்த ஒரு பெரிய மில் அது, அமெரிக்க அது இங்கிலாந்து தேசத்தினுடைய மில் அது. அந்த மில்லை நீங்கள் வந்து என்னென்னா ஒரு பஞ்சு போட்டாங்கன்னா கடைசி அங்கே வந்து புல்லட் ப்ரூஃப் துணி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி குண்டு துளைக்காத துணி வரைக்கும் தயார் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனி, 24 டிபார்ட்மெண்ட் அந்த கம்பெனியில் இருக்குது. கிட்டத்தட்ட 20,000 பேருக்கு மேலே செய்யக்கூடிய ஒரு பெரிய கம்பெனி இது. அங்கே நான் பார்த்த ஒரு விஷயம் கவனிச்சிருக்கேன், நிறைய மிஷின் இருக்கும், நிறைய லைனாக மிஷின் இருக்கும். அங்கே நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது, 24 டிபார்ட்மெண்ட்டில் ஒன்று இருக்கும். அதில் நிறையா நீங்கள் விஷயம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 10 மிஷின் ஓடிக்கிட்டு இருக்கோம், 10 மிஷினை நிப்பாட்டியிருப்பாங்க. நான் உள்ளே போனோன்னா கேட்டேன், அங்கே இருக்க ஃபிட்டர்கிட்ட கேட்டேன், நான் கேட்டேன், ஆனால் ஏன்னா வந்து ஒரு 10 மிஷின் நிற்கிது தம்பி,
அதுக்கு 3 நாள் ஓய்வு அப்படின்னாரு. அந்த 3 நாள் அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அதை கலட்டி அதுக்கு ஓவர்ஹீலிங் பண்ணி அதுக்கு என்னென்ன ஃபால்ட்ஸ்லாம் போச்சோ அதெல்லாம் போட்டு சரி பண்ணி அடுத்த நாளில் பார்த்தீங்கன்னா அடுத்த 1 வாரம் கண்டினியூ ஓடுது, திரும்ப அதுக்கு ஓய்வு கொடுக்குறாங்க. இப்படி மாற்றி மாற்றி அங்கே இருக்கக்கூடிய மிஷின்ஸுகளுக்கு ஓய்வு கொடுக்குறாங்க. ஆனால் மனுஷனுக்கு மட்டும்தான் அறிவு கட்டு போய் இந்த சரீரத்துக்கு எந்த ஓய்வுமே கொடுக்குறதே கிடையாது. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? எல்லா நாளும் வேலை செய்கிறான் மனுஷன். கர்த்தர் சொல்கிறாரு, ஏன் ஓய்வு நாள்னா ஒன்று நீ என்னை ஆராதிக்கிற, அது மட்டும் இல்லாமல் தேவனுக்கு நன்றியை செலுத்துகிற, அன்பை காட்டுற, அவர் என் தேவையெல்லாம் சந்திப்பார் என்று நீ விசுவாசிக்கிற. அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, நீ ஒரு 80 வருஷம் 90 வயசு வாழ வேண்டிய ஆளு இந்த மாதிரி தொடர்ந்து வேலை பார்த்துட்டு இருந்தால் 50 வருஷத்தில் நீ காலி ஆயிடுவேன். சொல்கிற புரியுதாங்க? ஏன்னா மிஷினுக்கு கூட ஓய்வு கொடுக்குறான். ஆனால் மனுஷன் வந்து முட்டாள்தனமாக இந்த சரீரத்தை போட்டு வேலை செய்ய வைக்கிறது. நல்லா கவனிய தேவனுடைய பிள்ளைகளே. அப்போ என்ன பண்ணணும்னா, கர்த்தர் எதையுமே நம்முடைய நன்மைக்காக தேவன் செய்தாரே தவிர ஒருபோதும் நம்முடைய தீமைக்காக அவர் செய்யவே இல்லை. இந்த ஓய்வு நாள் கூட ஒன்று கர்த்தர் மேலே அன்பு கூர்ந்து செய்கிறோம், இன்னொன்று அவரை நாம் விசுவாசிக்கிறோம். என் தேவை எல்லாவற்றையும் சந்திக்கக்கூடியவர் யாரு? என்னுடைய தேவன். அது மட்டும் இல்லாமல் கர்த்தர் கொடுத்த அந்த சரீரத்துக்கு அவரை ஆராதிச்சு அவரை துதிச்சு அவரை பாடி போகும்போது அன்னைக்கு நல்லா சாப்பிட்டு ஒரு ரெஸ்ட் எடுக்கும் போது என்ன தெரியுமா? சரீரமும் ரெஸ்ட் எடுக்குது, மனதுக்கு ஒரு ஓய்வு கொடுக்குறோம் இல்லையா? என்ன சொல்ல போனால் அன்னைக்கு நல்ல கர்த்தருடைய ஆவியில் நல்ல ஒரு பெரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை என்ன பண்ணுற பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்படின்னும் போது சரீரமும் கரெக்டாக வேலை செய்யும். சிலருக்கெல்லாம் பாருங்கள், எந்த அறிவும் இல்லாமல் எந்த வெளிச்சமும் இல்லாமல் எதை பற்றி கவலை இல்லாமல் பாருங்கள் வேலை செய்கிறது. கடைசி பார்த்தீங்கன்னா வியாதி வந்துருச்சு. அது சில வியாதிகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? வியாதிகளுக்கு பேயும் காரணம் கிடையாது, இவனும் காரணம் கிடையாது, இவனே காரணம். எந்த ஓய்வுமே கொடுக்கறது இல்லை. ஏன்னா வேலை செய்யணும் வேலை செய்யணும் வேலை செய்யணும். என்னைக்கு நீங்கள் வேலையை வந்து கடவுளாக்குறீங்களோ அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் முன்னேற வாய்ப்பே கிடையாது. நான் சொல்கிறேங்க, திட்டமாக சொல்கிறேன். என்னைக்கு கர்த்தர் தான் என் வேலை என்னுடைய என்றது ஆதாரம் நீங்கள் சொல்லும் போது நீங்கள் ஒரு சின்ன வேலை செஞ்சால் கூட அதை பெரிய பெருக்கமாக தேவன் என்ன செய்வாருங்க? பெருக்கி கொடுப்பார். ரட்சிக்கப்படாதவனுக்கு நமக்கு இருக்க பெரிய வித்தியாசம் தெரியுமா? அவன் வேலை தான் கடவுளுக்கு இதுதான் என் ஆதாரம் நினைக்கிறான். ஆனால் ரட்சிக்கப்பட்ட நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் தான் என் ஆதாரம், கர்த்தர் தான் என் தேவையை சந்திக்கக்கூடியவர்னு சொல்லி நம்பிக்கை வர்றோம். சிலலாம் கேட்பான், என்னங்க ஞாயிற்றுக்கிழமை போகிறீங்க? உங்கள் ஏசுனார் உங்களை வாரம் வாரம் கூப்பிட்றாரா? ஆமாம், உண்மைதான். வாரம் வாரம் அவர் ஆராதிக்கணும். வாரம் ஒவ்வொரு நாளும் ஆராதிக்கிறோம், ஒவ்வொரு மணி நேரங்களையும் ஆராதிக்கிறோம். இந்த வார நாள் அன்னைக்கு வந்து பாருங்கள், தேவனை ஆராதிக்கிறோம், தேவனுடைய என்னது அவருக்கு மகிமையை செலுத்துகிறோம், அவர் நமக்கு செய்த நன்மையெல்லாம் தெரிவிக்கிறோம், பாடுறோம், துதிக்கிறோம், ஒரு வார்த்தையை கேட்குறோம். என்ன ஆயிருது? வாரத்தில் எத்தனையோ பிரச்சனைகள், நம்மளுடைய மனதில் பலவிதமான குழப்பங்கள், கவலைகள், பயங்கள். நான் சொல்கிறேன், இந்த ஆறானில் வரும்போது எல்லாமே நீங்கி போயிருதுங்க. நீங்கள் தான் இல்லையா? நீங்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்துக்கு நீங்கள் போகிறீங்க. நான் நம்ம ஆளுகிட்டலாம் சொல்லுவேன், வாங்க பெரம்பலூருக்கு வாங்க, நல்லா கறியெல்லாம் எடுத்துகிட்டு போங்க, நல்லா சாப்பிட்டுட்டு அன்றைக்கி நல்லா ஒரு ரெஸ்ட் எடுங்க. அடுத்த நாள் நீங்கள் வேலைக்கு போய் பாருங்களேன், எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்குங்க. இன்றைக்கி நீங்கள் வேலை போயிட்டு நீங்கள் நாளைக்கு போய் பாருங்கள், இந்த சரீரம் சோர்ந்துடும், அடுத்து ஓடாது வண்டி. கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய நாளில் நல்லா ஆராதிச்சு, நல்லா சாப்பிட வேண்டிய நேரத்தில் நல்லா சாப்பிட்டு, நல்லா தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கி இப்படி போகும்போது தான் இந்த சரீரமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ என்ன பண்ணணும்? கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய இந்த நாள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒன்று கர்த்தர் மேலே அவர் நம்ம காய் செய்து எல்லாவற்றுக்கும் அந்த அன்போடு அவரை நேசித்து அவரை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். அன்றைக்கி ஆண்டவருடைய என்ன சமூகத்தில் இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மற்ற இன்னைக்கு அவருக்கு இந்த நாளை நான் கொடுக்கும்போது மற்ற 6 நாளுக்கு தேவையான எல்லா விதமான தேவையின் தேவையான என்ன செய்வார்? சந்திப்பார். இன்னைக்கு நான் எதையும் போய் மண்ணாவை தேடுற மாதிரி நான் எதையும் தேட போகிறது இல்லை. இன்னைக்கு இது கர்த்தருடைய நாள். இப்படி இருந்தீங்கன்னா போதுங்க. நான் சொல்கிறேன், நீ இருந்து பாருங்க, அதுக்கு பிறகு நம்முடைய சரீரம் நல்லா இருக்கும், நம்முடைய மன இங்கே உட்காந்துட்டே பாருங்கள். சிலருக்கெல்லாம் வேலையை பற்றி என்ன வந்துடுது, ஏன் வருது அப்படின்னா அதுதான் அவங்களுடைய முக்கியமான பாயிண்ட்டாகவே இருக்குது. ஆனால் கர்த்தரை உங்களுடைய முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக, முக்கியமான ஒரு ஆதாரமாய் வைப்பீர்களானால் வேலையை பற்றி ஒரு நாள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேலை தான் உங்கள் கடவுள்ன்ற அந்த அளவுக்கு போகாமல் கர்த்தர் தான் என் ஆதாரம், அவர் தான் என் நம்பிக்கை, அவர் தான் என்னுடைய சோர்ஸ் நீங்கள் நினைக்கும் போது கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் சந்தித்து இருக்கிறார். இன்னைக்கு என்ன தேவையெல்லாம் எனக்கு ரெடியாக இருக்குது. ஏன்னா கர்த்தர் என்னை ராஜாவை ஆசாரியருமா ஆக்கியிருக்கிறார். அவர் ஆராதிக்க போகிறேன், அவரை துதிக்க போகிறேன் அப்படின்ற அந்த நாளை கொடுக்கிற போது ஒன்று செய்கிறோம், கர்த்தருக்கு நன்றி காட்டுறோம், அவர் மேலே அன்பு கொடுக்குறோம். ரெண்டாவது சொல்கிறோம், மற்ற எல்லா நாளில் நீர் என்னுடைய தேவையை சந்திக்கக்கூடிய தேவன் என்று விசுவாசிக்கிறோம். செஞ்சு பாருங்க, உங்களுடைய 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 மனது நல்லா ஃப்ரீ ஆகிடும், உங்களுடைய ஆவியில் ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் ஏற்படும், உங்கள் சரீரம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். சிலருக்கு 7 நாள் ஓடுறவன் பாருங்க, உழைச்சி உழைச்சி ஓடா தேய்றான்.
ஓடா தேவையான அவசியம் இல்லை. நான் சொல்கிறேன், இன்றைக்கி நல்ல முடிவெடுங்க. இந்த நாள் யாருடைய நாள்? எல்லாரும் சொல்லுங்கள், இந்த நாள் யாருடைய நாள்? இன்னைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தான், மறந்துடக்கூடாது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வந்து யாருடைய ஞாயிற்றுக்கிழமை? கல்யாணம் வச்சுருக்கான் பாச ஒருத்தன். இங்கே வந்துட்டு போங்க, கல்யாணத்துக்கு போங்க, எங்கே வேணாலும் போங்க, வந்து நல்லா நல்லா ஆராதனை பண்ணிட்டு போங்க. அங்கே கல்யாணத்தில் போய் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது என்ன செய்கிறீங்கன்னா அதனால தான் பாருங்கள், உங்களுக்கெல்லாம் 2 ஆராதனை வச்சுருக்கப்போ நல்ல வாய்ப்புலாம் நிறைய. இப்போ பாருங்கள், முன்னாலாம் அப்படி இல்லை, ஆனால் இப்போலாம் பாருங்கள் 2 சான்ஸ் உங்களுக்கு கடவுளுடைய கிருபையாக கொடுத்தாச்சு. அதனால் நீங்கள் வந்துடணும். இன்னும் சிலருக்கெல்லாம் 2 ஆராதனையும் கூட வரலாம். நீங்கள் வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் தான் நம்முடைய ஆதாரம், அவர் தான் நம்முடைய நம்பிக்கை. அவருக்கு நன்றியும் அந்த பாருங்கள், அவர் என்னை நேசிக்கிறார், என்ற எல்லாத்தையும் சந்திக்கக்கூடிய தேவன். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு இந்த நாளை அவர் கொடுப்பேன் என்று சொன்னால் மற்ற எல்லா நாட்களையும் தேவை சந்திக்கக்கூடிய தேவனாய் அவர் இருக்கிறார் என்பதை காட்டுகிறோம். அப்போ இந்த நாளிலே நாம் வேலை செய்யும் போது வேலையவே ஒரு பெரிய ஆதாரமாக வைக்காம, வேலையிலையும் சகல நன்மையையும் கொடுக்கிற நம்முடைய தேவனே நம்முடைய ஆதாரமாக இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது இன்னும் கர்த்தர் மேலே அதிகமாக அன்பு கூறுவோம், இன்னும் கர்த்தர் மேலே அதிகமாக நம்முடைய விசுவாசத்தை பதிக்க ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுதி நிற்போம். பரலோக பிதாவே, எம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் செழிப்பின் தேவனை எம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, செழிப்புக்கான ஆதாரம் நீராக இருக்கிறபடியால் எம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, செழிப்பு உம்மாலே வருகிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வேலை நிமித்தம் அல்ல, உம்முடைய கிருபை நிமித்தம், உம்முடைய அன்பின் நிமித்தம், ஆண்டவரே, உம்முடைய சகலவிதமான நன்மைகளின் நிமித்தம், உம்முடைய ஆசீர்வாதத்தின் நிமித்தம் ஏழை கர்த்தாவே நீர் செழிப்பாக்குறபடியால் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ சொன்னீரே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்பட்டு சொன்னீரே. ஆண்டவரே, இந்த நாளில் தேடி வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை, குறிப்பாக உம்மை ஆராதிக்க முடியும் வந்திருக்கிற நம்முடைய ஜனங்களை ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வாரங்களில் கர்த்தாவுடைய காலங்கள் முழுவதிலையும் நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய ஆதாரமாக இருந்து ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் வழி நடத்துவீராக, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நீர் அப்படி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.